தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்! என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்! இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஜூலை 7ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய சோதனை. என்ன சோதனை பாருங்கள். அவர் ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் போய் கற்பிக்கிறாரு. சரி, அப்போ பற்பல புதுமைகள் எல்லாத்தையும் செய்கிறாரு, ஓகே. ஆனால் அவர் அவ்வளோ விஷயம் செஞ்சும் கூட இருக்கிற மக்கள் அவரை நம்ப மாட்டார். இவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு, நம்மளில் ஒருத்தர் தானே இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சு? அதெல்லாம் போப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால நம்ம ஏசப்பாவால் அங்கே எந்த ஒரு வல்ல செயலும் செய்ய முடியலை. ஓகேங்களா? அது நான் சொல்லப்பா, பைபிளில் நம்ம மார்க்கு நற்செய்தியாக சொல்கிறாரு, ஏசப்பாவே சொல்கிறாரு. அவர் அவ்வளோ மக்களுக்கு தொடுறவங்களாம் குணமாகறாங்க. அப்படி இருந்தும் இவங்களாம் நம்பலேன்ட்டு அவரே வியப்பு விட்றாரு. நம்ம ஏசப்பாவே என்ன பண்ணுறாரு, வியப்பில் ஆழ்ந்துடுறாரு. இதே தான் நம்மளையும். ஏன்னா உனக்கு நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கேன், எவ்வளோ விஷயத்தில் உன்னை தப்பு வைக்க வச்சுருக்கேன், உன்னை எவ்வளோ விஷயத்தில் உயர்த்தி இருக்கேன், உனக்கு எவ்வளோ மருத்துவத்தில் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், உனக்கு வீடு கொடுத்துருக்கேன், வேலை கொடுத்துருக்கேன், கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், குழந்தைங்க கொடுத்துருக்கேன், உனக்கு இவ்வளோ பண பலன்கள் கொடுத்துருக்கேன், உனக்கு என்னுடைய அருள் கொடுத்துருக்கேன், உனக்கு தெய்வ பயத்தை கொடுத்துருக்கேன், ஞானம் கொடுத்துருக்கேன், திறமைகளை கொடுத்துருக்கேன், அவ்வளோ கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் ஏதோ சின்னதாக ஒரு விஷயம் ஏற்பட்டோன்னே நம்பிக்கை இல்லாமல், போடா இனிமேல் கோவிலுக்குலாம் வேண்டாம் போவான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, ஜெபமெல்லாம் யாரை சொல்லுவாள் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, பைபிள்லாம் எப்படிப்பா யார்ப்பா படிக்கிறது அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாமல், இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னா ஏசப்பா யோசிப்பார், அட இவனா நம்பிக்கை இல்லாமல் இருக்கான், அப்போ கொடுத்ததெல்லாம் பிடுங்க, இல்லை இதுக்கு மேலே இவனை ஆசீர்வதிக்காத, இனிமேல் எந்த வல்ல செயலும் வந்துட்டு செய்யாத அப்படின்ட்டு ஏசப்பா போயிட்டே இருப்பார். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த காரணம் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து மேலே, கடவுள் மேலே, அன்னை மரியா மேலே, நம்முடைய வானதூதர்கள், திருத்தூதர்கள் அவங்க மேலெல்லாம் வச்சுருக்கிற நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம நம்பிக்கை அறிக்கை சொல்கிறோம்ல, அப்போ என்ன சொல்கிறோம், எல்லாமே தான் சொல்கிறோம். ஏசப்பா பிறந்ததுலேருந்து நமக்காக கடவுள் செய்த அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துரைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லிவிட்டு கடைசியில் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஏசப்பாவால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. அப்புறம் சாத்தான் ஆட்சி செஞ்சு உங்களை அவன் வழியில் கொண்டு போய் நாசமாக்கிறோம். கடைசியில் என்ன சொல்லுவாங்க வெளியில், கிறிஸ்துவ பையன் இப்படி ஆகிட்டான்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ சாத்தானுக்கு அடிமையானது உனக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணணும், நம்பிக்கையை கையை விட்டுறாமல் ஏசப்பா கூடவே இருந்தோம்னா அவர் நமக்கு பற்பல வியத்தகு செயல்களை செஞ்சு நம்மளை அதிர்ச்சியில் ஆழ்த்துவார். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.